மீஸ் வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணன் தான் அவங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு 2 ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நாளாக என்கிட்ட ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. மானசா, உங்களுக்காக தான் இந்த ஃபேமிலி எஃப்எஃப், ஓகேவா? தென் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொண்டு போயிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தென் இந்த எஃப்எஃபோட டைட்டில் ஃபேமிலி ஆஃப் ஹாப்பினஸ், அதுதான், ஓகேவா? இதில் 7 பேருக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது. பேர் பார்ப்போமா? நம்ம நாம்ஜூனோட ஆள் பேர் என், ஜின்னோட ஆள் பேர் கே, தென் சுகாவோட ஆள் பேர் எம், தென் ஜேகப்போட ஆள் பேர் ஹெச், நம்ம ஜிம்மினோட ஆள் பேர் மானசா. இது உங்களுக்காக மானசா, ஓகேவா? அவங்க என்கிட்ட கேட்டுட்டாங்க, ஜிம்மினோட பேர் மானசான்னு வச்சு போடுங்கன்னு. ஸோ நம்ம ஜிம்மினுக்கு மட்டும் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க பேர் மானசா. நெக்ஸ்ட்டு வியோட ஆள் பேர் டி, தென் ஜேகேவோட ஆள் பேர் ஏன்னு வச்சுக்கலாம் எப்பவும் போல், ஓகேவா? சரி, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிருச்சு. தென் இந்த எஃப்எஃப்ஐ பொறுத்த வரையும் நம்ம பிடிஎஸ் எல்லாம் பிரதர்ஸ், ஓகேவா? தென் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா பிஸ்னஸ் பார்க்குறாங்க. நம்பர் 1 ரிச்சஸ்ட் பீப்புள் இன் சவுத் கொரியா. தென் என்ன சொல்கிறது, சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் ஃபைன் டே எரும மாடு என்னடா பண்ணி வச்சுருக்க, இப்போ எப்படின்னு அவங்க முன்னாடி போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திச்சிருக்காங்க. என்னடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே தூக்கத்துலேருந்து முழிக்கிறான். டே இங்கே பாடுறா, கழுத்துலலாம் ஒரே பர்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகே, ஓ அப்படியா, எங்கே காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய், இதெல்லாம் இருந்தால் தாண்டி நீ ஜேகேவோட ஒய்ஃபுன்னு எல்லாருக்கும் தெரியும், மண்ணாங்கட்டி பாடே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிடுறீங்க. நம்ம வி குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. பார்த்தா அங்கே ஒரு குரட்டை சவுண்டு. பார்த்தா நம்ம டீ தான் தூங்கிட்டுருக்காங்க. இவ குளிச்சுட்டு என்ன எழுப்புவான்னு பார்த்தா நான் குளிச்சுட்டு போய் அவளை எழுப்புற மாதிரி இருக்குது. ஏய் ஏர்மை எந்தி அப்படின்றான். ஒரு பெட் காஃபி அப்படின்றீங்க. பெட் காஃபியா, அடி செருப்பால் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள், ஓ புருஷ் நீயா, நான் கூட வேலைக்காரியோன்னு நினச்சேன். என்னது? ஒன்றும் இல்லை புருஷ். என்ன புருஷ், எங்கேயோ கிளம்பிட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. கேப்படி கேட்ப சோம்பேறி, இன்னும் வரை தூங்கிட்டு ஆஃபீஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இந்த அக்கறை நைட் இருந்திருக்கணும், நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் இப்போ பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஜெய்ப்போ போய் ரெடியாகு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நான் எதுக்கு ரெடி ஆகணும், சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வா சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ சோறு இந்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. நம்ம வீலாம் சிரிச்சிட்ருக்காரு. நெக்ஸ்ட்டு, டே சுகா எந்திரா, ஆஃபீஸ் இருக்கடா, எந்திரிச்சு போய் தொலைடா, நீ போலனா அவங்க என்ன தான் கிண்டல் பண்ணுறாங்க, என்னமோ நான் தான் உன்னை தூங்க வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவோட ஆள் சுகாவை எழுப்பிட்டுருக்காங்க. நம்ம சுகா 5 மினிட்ஸ் அப்படின்றாரு. டே இப்படி தான் 1/2 மணி நேரமாக சொல்லிட்டுருக்க, இன்னும் ஒரு தடவை எந்திக்கலன்னா அரைஞ்சிருவேன் அப்படியே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அவனை போட்டு ஷேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எந்திக்கிறான். நீங்கள் என்ன போய் குளி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நாளைக்கு குளிச்சுக்கிறேன்டி. நாளைக்கா? டர்ட்டி ஃபுல்லோ, எந்திரி நீ முதல்ல எந்திரிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பாத்ரூம்குள்ளே புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் அப்படியே செம்ம லேசியாக உள்ள நடந்து போயிட்டுருக்கான். தென் இங்கே அப்படியே ஒரு அனதர் ரூமை கட்டினா அங்கே ஒரு கப்புள்ஸ் நின்று அப்படியே சன் ரைஸ் ஆகிறத வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அது நம்ம சன்ஷைன் ஜேகோப்பும் அவங்களோட ஆளும் தான். நம்ம ஜேகோப் அவங்கள பேக்கப் பண்ண மாதிரியே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகோப்போட ஆள், ஜேகோ எனக்கு ஒரு டவுட்டு, சொல்லு, அந்த சன்ஷைன் அழகாக இருக்கா இல்லை இந்த சன்ஷைன் அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நம்ம ஜேகோப் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே இந்த சிரிப்பில் தாண்டா விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகோப் அதுக்கும் சிரிச்சிட்டு உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணிட்டு, சரி ஆஃபீஸ் கிளம்புறேன், டைம் ஆச்சு, சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பரவாயில்ல நைட்டு என்ன ரைடு கூட்டு போ அப்படின்ச்சிங்க. அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் ஒரு பிக் பண்ணிவிட்டு அவர் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாரு. அப்படியே நம்ம ஆரம்ப காமிச்சா நம்ம ஆரம் எப்பவும் போல்
அவர் ஆஃபீஸ்க்குலாம் ரெடி ஆகிட்டு ஹேரை வந்து சரி பண்ணிட்டுருக்காரு. அப்போது அவங்க ஒய்ஃப் வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணுறாங்க. என்ன மேடம், காலிலேருந்து ஒரு மார்க்கமாகவே இருக்கீங்க? தெரிலையே, என் புருஷன் இன்றைக்கி என்னமோ ரொம்ப அழகாக இருக்கான், அதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. புருஷனுக்கு வேலை இருக்குது, இதுவும் புருஷனோட வேலை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஆரம் சரியில்லையே அப்படின்ற மாதிரி திரும்புகிறாரு. நான் சாயங்காலம் வெயிட் பண்ணுவேன், சீக்கிரம் வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ஆரம்பிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஒரு மாதிரி வாயடைச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. இங்கே அப்படியே நம்ம சின்னோட ஆள் வந்து தூக்கத்துலேருந்து இப்போ தான் வந்து கண்ணை முழிக்கிறாங்க. எனக்கு காஃபி கொண்டு வாங்க யாராவது அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம சின்ன மெதுவா 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 அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. என்ன புருஷ், மெதுவா எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. போ புருஷ், எனக்கு காஃபி வேணும், போய் போட்டா காஃபி. நான் ரெடி ஆகிடுச்சுக்கண்டா சொல்லுவோம், கீழே வா, நான் உனக்கு யாரையாவது போட்டு தர சொல்கிறேன். போ, எனக்கு தூக்கம் வருது, நான் மறுபடியும் தூங்க போகிறேன். ஏய் மறுபடியும் தூங்கிடாத, எந்தி வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், டேப்லெட்ஸ்லாம் போடணும்ல, எந்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ என்ன புருஷ் இப்படி இருக்க, ஐ ஹேட் யூ பட் ஐ லவ் யூ அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாங்கி அவங்கள கொண்டு போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே விடுறாரு. பிகாஸ் நம்ம சின்னோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 5 months ஆகுது. அதனால தான் எல்லோரும் டைனிங் டேபிளில் வந்து அசம்பிள் ஆகிறாங்க. இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சின் மாமாவோட ஒய்ஃபை வந்து நம்ம ஆரம் அண்ட் தென் ஜேகேவோட ஒய்ஃப்லாம் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, என்ன சொல்கிறான் என் பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கையெல்லாம் வச்சு கேட்டுட்ருக்காங்க. பையன்தான் முடிவே பண்ணிட்டீங்களா 2 பேரும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க கையெல்லாம் வச்சு பார்த்து அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. தென் வியோட ஆள், இந்தா என் பையனுக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அவசியம், இதை குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாதாம் பல்ல கொடுக்குறாங்க. அப்போது நம்ம சுகாவோட ஒய்ஃபு, இந்தாடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 தோசை வச்சு கொடுக்குறாங்க. இதனாடி எனக்கு மட்டும் வேறு மாதிரி இருக்குது, உனக்கு நியூட்ரிஷன்ஸ் ரொம்ப அவசியம், அதனால தான் உனக்கு சிறுதானிய தோசை ஊற்றிருக்கேன், ஒழுங்கு முடியாது சாப்பிடு, வச்சேன் மூஞ்ச பித்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கப்போ திடீர்னு வந்து அவங்களுக்கு புறையேறிடுது. எரும மாடு இந்தா ஒழுங்கா தண்ணியை குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து தட்டி விடுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகப்போட ஆள்லாம். தென் ஒழுங்கா திண்டு தொலை, மெதுவாக தின்னு, எங்கேயும் போயிடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே உங்கள் மாமியார்லாம் வந்து, ஐ மீன் ஒரே ஒரு மாமியார் தான் அவங்களுக்கு. அவங்க வந்து மெதுவா சரி, நீங்கள் அவளே கவனிச்சிட்டு இருந்தால் எப்படி, நீங்கள் எப்போ இந்த மாதிரி ஆகுறதா பிளானு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எல்லா கேர்ள்ஸுக்கும் அடுத்த டைமில் புறையேறிடுது. நம்ம வாய்ஸ் எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிற, பல்ல பேத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏலாம் சொல்லிட்டுருக்காங்க. நீ நைட்டானா அடங்கிடுவா செல்லம், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்கான். தென் அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜிமினும் மானசாவும் மிஸ்ஸிங். ஐயோ, இவங்க பஞ்சாயத்து எப்போ தான் முடியுமோ அப்படின்றாங்க நம்ம ஜின்னோட ஆள். எல்லாமே ஒன்னால தான் மாமின்லா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வியோட ஆள் சொல்கிறாங்க. நான் என்னடி பண்ணேன், நீ என்ன பண்ணலை, எல்லாமே ஒன்னால தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை மாமின்லா, ஜிமின் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஐயோ இவங்களை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க புலம்புறாங்க. விடுங்க மாமின்லா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் வந்து சொல்கிறாங்க. என்னடி பண்ண போகிற, வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஆரம்பலாம் என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உனக்கு மட்டும் தனியாக சொல்லணுமா, வெயிட் அண்ட் சீடா மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தென் பார்த்து விங்க்கும் பண்ணுறாங்க. நம்ம ஆரம், அப்பா என்ன இவ்வளோ சிவ்வுன்னு இருக்குது, ஆஃபீஸ் போகணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்ருக்காரு. தென் இப்போ இவங்க கரெக்டாக இங்கே பேசிகிட்ருக்கப்ப ஒரு ரூம் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டுருக்காரு. தென் அதுக்கு ஆப்போசிட்லே அனதர் ரூம் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து நம்ம மானசா வந்து வர்றாங்க. நம்ம ஜிமினை அப்படியே பேனு பார்த்துக்கிட்டு வர்றாங்க. ஓகே, இப்போ இவங்க ஸ்டோரி என்னென்னா, நம்ம ஜிமின் வந்து ஆசியாலும் வந்து செம்ம ஃப்ளோட்டி டைப்பு. தென் நம்ம மானசாக்கு ஜிமினை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜிமின் வந்து மானசா வந்து கண்டுக்கிட்டு இருக்க மாட்டார்.
காலேஜ்லேருந்து நம்ம ஜிமினுக்கு வந்து நம்ம மானசா ரூட் விட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம ஜிமினுக்கு வந்து மானசா மேலே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்திருக்காது. அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், ஆனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ டைம் போகுது போகுது, அவர் இன்னும் பொண்ணு தேடிக்கிட்டே இருந்திருக்காரு. ஈவன் நம்ம ஜேகேக்கே வந்து அப்போ கல்யாணம் ஆகிருந்திருக்கும். ஒரு அம்மாவாக நான் பையனுக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி வருத்தப்பட தானே செய்வாங்க. ஸோ நம்ம மானசா என்ன பண்ணிடுவாங்கன்னா, கரெக்டாக அவங்க மோமினில் வந்து இந்த மாதிரி வருத்தப்பட்டுருக்கப்ப அங்கே ஒரு அப்ளிகேஷனை போடுவாங்க. யோசிச்சிட்டாங்க, இதுக்கு மேலெலாம் இவனை கவுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அதனால தான் டைரெக்டாக அவங்க அம்மாவே கவுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. தென் நம்ம மானசாவை வந்து நம்ம ஜிமினோட அம்மா, அதாவது இந்த மாமியார் இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சி போயிடும். அண்ட் தென் அவங்க எப்பவும் போல் மேரேஜெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஜிமினை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ஜிமினுக்கு வந்து இது பிடிக்கல. ஏன்னா நான் சொன்னேன்ல, அவருக்கு வந்து இந்த லவ் மேரேஜ் அந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ அதனால் வந்து பெருசாக இந்த மேரேஜ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து இருக்கார். அதுவும் இல்லாமல் செப்பரேட்டாக தான் தூங்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். ஏன்னா நம்ம மானசா தான் ஃப்ளோட்டி டைப், அவங்க ஜிம்மினை விட ஜாஸ்தியாச்சே. அவங்க சும்மா சும்மா இவனை ஏதாவது கடுப்பேற்றிட்டு இருப்பாங்களா, அதனால தான் தனித்தனியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருவார். நம்ம மானசாவும் சரி இதுக்கு மேலே போனால் டெரர் ஆயிடுவான், ஓகே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணுவாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம ஜிமின் பொடியே பொடி அப்படின்ற மாதிரி போயிடுவார். ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஸ்டோரி. ஓகேவா, இப்போ அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். 2 பேரும் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து நம்ம ஜிமின் கோவமாக பார்க்க, அங்கேருந்து நம்ம மனசா ரொமான்டிக்காக பார்க்கன்னு ஒரு பார்வை சண்டையே போயிட்டுருக்கு. அப்போது நம்ம ஜெய், பார்த்ததெல்லாம் போதும் வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் நம்ம மானசாவை முறைச்சிக்கிட்டே போயிட்டு ஆரம்ப பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்கள் எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னா பக்கத்து சீட்டில் வந்து நம்ம ஏதா உட்காந்துருந்துருப்பாங்க. நடத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏ வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. நம்ம மானசாவும் போய் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஜிமினையே பார்த்துட்ருக்காங்க. இங்கே என்ன யார் அவுத்து போட்டு ஆடுறாங்க, மூடிக்கிட்டு தட்டை பார்த்து தின்ன மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம ஜெய்கோ, என்னடா என்ன பார்த்து எது சொல்லிட்டுருக்க, புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் இவ்வளோ கோபமாக பேசினது வந்து நம்ம மானசாக்கு வந்து லைட்டாக ஹர்ட் ஆயிடுச்சு. அப்படியே லைட்டாக மூஞ்சி தொங்க போட்டுட்டு தென் அவங்களோட தட்டை பார்த்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடவே தோணலை. இது வந்து நம்ம ஜேக், அதாவது ஜின்னுக்கு வந்து அவங்க பேர் கேவா, சரி விடுங்க ஏதோ ஒன்று, ஜின்னோட ஆள் வந்து நோட் பண்ணிடுறாங்க. அவங்களோட தைஸில் கை வச்சு, மானசாவோட தைஸில் கை வச்சு, ஒன்றும் இல்லை சரியாயிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம மானசாவும் லைட்டாக அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இந்த பக்கம் ஜிம்மினை வந்து பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மின் மானசா பார்த்ததை சென்ஸ் பண்ண உடனே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சாப்பிட்டு போடா, நான் சாப்பிட்டேம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. செம்ம கஷ்டம் ஆயிடுது மானசாக்கு. நம்ம கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லோரும் இதை நோட் பண்ணுறாங்க. தென் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இதுக்கு நம்ம தான் ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் என்ன பார்க்குறாங்க. நம்ம ஓகே பிளான் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தென் பிளானையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது என்ன பிளான் என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன், ஓகேவா, இதுதான் பிளான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம மானசா சொல்கிறாங்க. மெயின் கேரக்டர் நீ தான், நீயே எப்படி சொன்னால் எப்படி, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், அப்படி அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேறு ஏதாவது பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், இதையும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓகே பாய்ஸ், இதை பற்றி யாரும் அவன்கிட்ட மூச்சே விடக்கூடாது. நாங்கள் எதுக்கு சொல்ல போகிறோம், அவன் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கும் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் ஓகே பாய் நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. தயவு செஞ்சு குதிக்காமல் இருறி, என் பாப்பா பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு நம்ம சின்ன. மாமா போ வயிற்றுச்சலை கொட்டிக்கிறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மானசா வந்து கடுப்பேச்சிருக்காங்க. நம்ம சின்ன பொறாமையில பொங்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி பார்த்துருங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு இப்படி வாழ்க்கை எனக்கும் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புலம்புறாங்க. விரி இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணோம் உனக்கு என்னோடவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம்
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சேடாக தான் உட்காந்துருக்காங்க. சரி சரி, மூஞ்சி அப்படி தொங்க போடாத, நம்ம இன்னைக்கு தேட்டர் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நான் பார்க்க தானே செஞ்சேன், அதுக்கே அவ்வளோ கத்துனா? ஏன் ஒரு பொண்டாட்டி எனக்கு அவனை பார்க்குறது கூட உரிமை இல்லை? விட்ரி, எல்லாம் இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுற வரையும் தான். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பட்டனே உன்கிட்ட தான் இருக்கும். என்னமோ சொல்கிற, பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க லைட்டாக சோகமாக தான் இருக்காங்க. தென் நம்ம மற்ற கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேடா மிஸ், இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய். எது வந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். எதில் வச்சுருந்துருப்போம்னா, நம்ம மானசாவையும் ஜிமினையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் வந்து போட்டுருந்துருப்பாங்க. அதாவது நம்ம என்ன வந்து பிளான் போட்டுருந்துருப்பாங்க, அதை நம்ம கேர்ள்ஸ் கிட்டலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதோடமா சரி, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேவா கேர்ள்ஸ், இதுதான் பிளான் ஓகேவா அப்படின்றாங்க. பிளான்லாம் நல்லா தான் இருக்குது, அவன் கன்ஃபார்ம் வருவான் நீ நினைக்கிற? அதெல்லாம் வருவான் எனக்கு தெரியும். ஏன் எடுத்தவொடனே நெகட்டிவாக பேசுகிற? இல்லை, ஒரு டவுட்டு அதான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசை சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும், நீ ஒழுங்காக மட்டும் கோஆப்ரேட் பண்ணு சரியா? ஓகே கேர்ள், இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் டைம் ஸ்டார்ட் ஆகும்ல, அப்போ வந்து பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இன்றைக்கேவா? ஆமாம், நாளைக்கெல்லாம் எவனாவது எதாவது வளரி வச்சுருவாங்க, இவனுங்களெல்லாம் நம்ப முடியாது. ஆமாம், ஜின்னோட பெரிய ஓட்டவாய் சொல்லிவிட்டு நான் சொன்னேன்னு கேட்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. தெரியுதுல, அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், நீ பாய்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஓகேவா? சரி வாங்க, இப்போ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். நீ ரெஸ்ட் எடுறி, உனக்கு நிறையா வேலை இருக்குது. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசை சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அந்த ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஓகேவா? தென் நம்ம மானசா வந்து இப்போ தானே பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டுட்டு வெளியே வந்து வர்றாங்க. நம்ம கேர்ள்ஸு, என்னடி மேக்கப் போட வர்ற, அப்புறம் வெளியே போகிறோம்ல, என்ன பிளான்னு சொன்னேன்னா இல்லையா? அதுக்கும் இதுக்கு என்னடி சம்மந்தம்? அதுக்கெலாம் நீ கொஞ்சம் டயர்டாக ஒரு மாதிரி அழுது அந்த மாதிரி இருக்கணும், வாய்ப்பு இல்லை. அப்படி தான் இருக்கணும், போய் மேக்கப் கழிச்சிட்டு வா. அங்கே போகிறப்ப கழிச்சிக்கலாண்டி, இப்போ வேணாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி வந்து தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்து இவங்களை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்களா. நம்ம பாய்ஸ் பக்கம் காட்டினா அவங்க வந்து ஒரு மீட்டிங்லாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டுருக்காங்க. எப்பவும் போல் டெண்டர் எடுக்கிறது, அதில் வந்து நம்ம பாய்ஸுக்கு தான் வந்து வெற்றி வந்து கிடைக்கிறது. ஸோ அதனால் ஆப்போனன்ட் இருப்பான்ல ஒருத்தன், அவனை வந்து நம்ம ஜாக்குன்னு வச்சுக்கலாம். டேய் என்னடா பண்ணுறீங்க, எதுவும் சீட்டிங் பண்ணுறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்ம ஜிமின், அதெல்லாம் ஓ வேலைடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம விட்றா மச்சா, அவன்ட்டெல்லாம் பேசிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க, 1008 வேலை இருக்குது. ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் என்னன்னு தெரியல. ஏதோ பண்ணி தான் பிழைக்கணும்னு எங்களுக்கு எதுவும் இல்லைடா, அதெல்லாம் ஓ வேலை, அதெல்லாம் நீ தான் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜேகப் சொல்கிறாரு. நம்ம சுகா, பாய்ஸ் ஈவெண்ட்டாக என்ன பேச்சு, லூஸு பய, வாங்க போகலாம். யாரை பார்த்து லூஸுன்ற, நான் எவ்வளோ பெரிய மாஃபியா உனக்கு தெரியும்ல. ஐயோ பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே வந்து கலாச்சிட்ருக்காரு. டேய் என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வச்சு செய்கிறேன்டா. என்னடா மச்சாவன் பசங்களே வச்சு செய்கிறேன்ட்டுருக்கான், சீ இவங்கிட்டலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜின்னு வந்து சொல்லிகிட்ருக்காரு. டேய் பார்த்துக்கிறேன்டா, இதுக்கு நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீ முதல்ல வருத்தப்படாமல் வீட்டுக்கு போடா, அதான் ஊற்றுறது வெளியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம பாய்ஸ் எல்லாம் அங்கே விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த ஜாக்குன்னு வந்து போயிடுறான். நம்ம ஜின்னு, என்னடா அவன் எப்போ பார்த்தாலும் இதே பண்ணி வச்சுருக்கான், கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் இவன் டெண்டர் எடுத்துகிட்டு போயிட போகிறான், அதுக்காக எப்போவுமே டெண்டரை விட்டுட்டு நம்ம ஏதோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். இதே வேலையாக போச்சு இவனுக்கு. ஐயோ இதில் கேட்டால் மாஃபியான்னு வர சொல்லிக்கிறான் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே 2 பேர் சேர்ந்து சிரிச்சிட்ருக்காங்க. தென் சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸும் வந்து அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுறாங்க. ஒரே கேபினில் தான் எல்லோரும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே வேலை பார்த்துட்ருக்கப்ப கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது, வேலை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது நம்ம ஜேகேவோட ஃபோனுக்கு வந்து அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. இவன் எடுத்துகிட்டு ஹலோ யார் அப்படின்ச்சான். உனக்கு அப்படின்ற மாதிரி அங்கிட்ட இருந்த ஒரு சவுண்டு. யார்ரா நீ அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும்டா. ஆமாம்
எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, ஃபோனை கொஞ்சம் லவுட் ஸ்பீக்கரில் போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேஷே யாரா நீ முதல்ல, என்னடா பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கத்துறானா. நம்ம மற்ற பாய்ஸ் பார்க்குறாங்க, என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் லவுட் ஸ்பீக்கர் போடுறான். லவுட் ஸ்பீக்கர் போட்டுட்ட போல். சரி, எனக்கு ஒரு சின்ன டவுட்ரா தம்பி. அது என்ன டவுட்னாடா, நான் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிவிட்டேன் இப்போ ரீசண்டாக, ஐ மீன் ஜஸ்ட் நவ். அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் வாயை திறக்க மாட்டேங்குது. பசங்க வேறு சொன்னாங்க அது உங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணுன்னு. அதான் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு உங்களுக்கே கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் என்னடா சொல்கிற, யாரா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே கத்துறாங்க. நிறுத்து, ஏன் எவ்வளோ டென்ஷன் ஆகுற? அண்ணன் எவ்வளோ கூலாக பேசுகிறேன், அதே மாதிரி நீயும் கூலாக பேசு. அம்மா மயிராக பேசுகிறேன். வாயை கலராத, ஒழுங்கு மரியாதை யாருன்னு சொல்லிடு. என்ன வேணும் உனக்கு? எனக்கு வேணுன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ அந்த பொண்ணு யாருன்னு எனக்கே தெரிலதுனால உங்களுக்கு கூப்பிட்ருக்கேன். முட்டா பசங்களா, வார்த்தையை ஒழுங்காக பேசு, இல்லை வந்தோன்னா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க, என்ன மிதிக்கிறது அப்புறமா இருக்கட்டும். இருங்க லவுட் ஸ்பீக்கர் போடுறேன், பேசி பாருங்கள், யாருன்னு கேட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கரில் வந்து போட்டுடுறான். யார் இருக்குது அங்கே, என்ன பிரச்சனை, யாருன்னு சொல்லி தொலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கத்துறாங்க பாய்ஸ் எல்லோரும் சேர்ந்து. அப்போது நம்ம சின்ன யாருமா அங்கே இருக்குது, சொல்லி தொலைங்களேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறாரா. அங்கேருந்து ஜின்மாமா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. அவ்வளோதான், பாய்ஸுக்கெல்லாம் பக்குன்னு இருக்குது. ஜிம்மின் ஹார்ட்டில் இட்டியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து மானசாவோட வயசு. மானசா நீ அங்கே இருக்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் கேட்குறாங்க. மானசாவா? ஆமாம், அது யார்? அவன் மேலே மட்டும் ஏதோ கைப்பட்டுச்சு, அவ்வளோதான் நீ செத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிம்மின் கத்துறாரு. அங்கே என்னடா அது, எவனோ ஒருத்தர் தவிட்டு வரான், அவன் ஒய்ஃப் தான் போலையே. யாராது? அண்ணா இது அந்த ஜிம்மின் பையன் வாய்ஸ் மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இன்னொருத்தர் சொல்கிறான். ஜிம்மின் நீங்கள் பெரிய ப்ளே பாயில் ஒய்ஃபை இன்றைக்கி நாங்கள் வச்சு ப்ளே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் மேலே ஒரு சுண்டு விரல் பட்டால் கூட நீ செத்துருவ, ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த டைலாக்லாம் ஆதி காலத்தில் கேட்டுட்டேன், வேறு ஏதாவது ட்ரை பண்ணு. உனக்கு உன் ஒய்ஃப் வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு நீ எனக்கு 10 கோடி ரூபாயோடு வர்ற, இல்லைன்னா உன் ஒய்ஃப் எனக்கு தான், சாரி எங்களுக்கு தான். ஏடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாண்ணே அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஒரு 4-5 வயசு வருது. அவ்வளோதான், நம்ம ஜிம்மினுக்கு உயிரே இல்லை. எங்கடா வரணும்? இரு ஏன் இவ்வளோ பதட்டப்படுற, நான் லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன், வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறான். அவ்வளோதான், நம்ம பாய்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அப்போ ஜேகோப்போட ஃபோனுக்கு வந்து கால் வருது. என்னென்னு பார்த்தா அது நம்ம ஹச்சு தான், ஜேகோப்போட ஒய்ஃப் தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஹலோ, என்னாச்சு? எங்கள் மானசா, நானும் மானசா எல்லோரும் ஷாப்பிங் வந்துருந்தோம். அப்போது அங்கே வந்தவன் மானசாவையும் கேவையுமா? என்னடா சொல்கிறீங்க? அதை சொல்லவே இல்லையே. கேவையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த கேப்பில் நாங்கள் வந்து தேடி பார்த்தப்போ ஒரு காருக்குள்ளே போகிறத மட்டும் பார்த்தோங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, ப்ளீஸுங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. சரி எங்கே இருக்கீங்க? ஷாப்பிங் மாலில். எந்த இடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வர்றாங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. நம்ம மிச்ச கேர்ள்ஸ்லாம் உட்காந்து அழுதுட்ருப்பாங்களா. தென் அப்போது நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு, ஏவங்க அவள் அந்த கார் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனான். மயிருக்கு பெரிய பொம்பளை புரோஸ்டி நினப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகே, சரி எந்த ரூட் வழி போனாங்க? அவன் லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டானா இல்லையாடா? இல்லைடா, இன்னும் பண்ணலடா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாரு. நம்ம மற்ற கேர்ள்ஸுக்கெல்லாம் செம்ம ஷாக்கு, என்னடா ஜிம்மின் அழுகிறான்னு. சரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லைங்க, நாங்கள் வெளியே வர்றப்போ நம்ம கேர்ள்ஸை காணோம், எங்கன்னு தேடி பார்க்குறப்ப தான் ஒரு காருக்குள்ளே அவங்க இழுத்துட்டு போகிறத பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என் வந்து சொல்கிறாங்க. நம்ம பாய்ஸுக்கெல்லாம் என்னடி இது, யாராக இருக்கும்? ஒருவேளை அந்த ஜாக்கா இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிம்தே அங்கே வந்து சொல்கிறான். ஜாக்கா? எது உங்கள் ஆப்பனண்ட் அவனா? எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அடி விளக்க சொல்கிற நிலைமையில் இல்லடினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து வந்து சொல்லிட்டுருக்காரு. தென் சரி வாங்க
நம்ம அந்த ரூட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஜிமின் ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. டே லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்கடா அப்படின்ற மாதிரி. ஏய் இரு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் வேகமாக கார் எடுத்து வந்து கிளம்பிடுறான். டே எங்களுக்கு வெயிட் பண்ணுறா. வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து போகிறான். நம்ம வாய்ஸு நீங்கள் எதுலடி வந்தீங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக கூப்பிட்றாங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் ஜிமின் பொண்ணு அடுத்த செகண்டு போட்டு வேறு லெவல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹைஃபை பண்ணிக்கிட்டு. நம்ம பாய்ஸுக்கு ஒன்றுமே புரியல, என்ன பைத்தியமாகிட்டு மாறிடுச்சுங்களா? எதுக்குடி இப்படி சிரிக்கிறீங்க, என்னன்னு சொல்லி தொலைங்க. அட மரமண்டை, நாங்கள் தான் சொன்னோம்ல நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு. என்னன்னு உங்ககிட்டயே சொன்னோம்ல. அட ஆமாம் காலையில் சொன்னீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. மரமண்டை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டுறாங்க. என்னடி திட்டுற? இதுக்காக தான் கொஞ்சமாவது ஞாபக சக்தி இருக்கணுன்றது. நீ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு இன்றைக்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு சொன்னியா? சொல்லலை தான், ஆனால் எங்களுக்கு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா, பதறாத. உன் ஒய்ஃபை யாரும் எதுவும் பண்ணலை, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால தான் நீ இவ்வளோ பதற. இல்லைனா நான் பதற மாட்டேனா? எனக்கு என் ஒய்ஃபும் முக்கியம்தான். பாரா என் அக்கா மேலே அவ்வளோ பாசமா. என்னடி பண்ணீங்க, எங்கடி இருக்காங்க? ஆமாம் பதறாத ஜேகே, நீயும் பதறாத. 2 பேரும் சேஃபாக தான் இருக்காங்க. ஐ மீன் 3 பேரும் சேஃபாக தான் இருக்காங்க. தென் இதெல்லாம் எங்கள் பிளானில் ஒரு மேட்ச்சு, ஓகேவா? அவங்க எந்த ப்ளேஸில் இருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம பாய்ஸ்லாம் பார்க்குறாங்க. என்னது கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை அப்படியே இங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மினை கட்டினா செம்ம ஃபாஸ்ட்டாக அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்காரு. தென் அந்த லொக்கேஷனுக்கும் ரீச் ஆகிடுறாரு. வேகமாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடி தேடிச்சிருக்காரு. அப்போ அங்கே வந்து ஒரு பாய் கேங் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம்மின் வேகமாக போயிட்டு அவங்கள போட்டு மடார்னு அடிக்கிறான். யோ எதுக்கே அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ தானே ஃபோன் பண்ண, நீ தானே மனசை உக்கடச்சி வச்சுருக்கேன்னு ஃபோன் பண்ண, என் ஒய்ஃபுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் அடிக்கிறான். யோ கொன்றாது, எப்படியா உன் ஒய்ஃபுள்ள தான் இருக்காங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது? புரியுதா இல்லையா மரமண்டை, உன்னை ஏமாத்துறதுக்காக தான் அவங்க காசு கொடுத்து அப்படி ஃபோன் பண்ண சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் பண்ணோம். கொலகார குடும்பமாக இருக்கும் போல், வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த கீழே அடிப்பட்டு கிடக்கிறவனை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இங்கே ஜிம்முனுக்கு ஒன்றுமே புரியல, எங்கே இருக்கான்னா இந்த ரூமில் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமை திறந்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னா நம்ம கே ப்ளஸ் நம்ம ஏ ப்ளஸ் மனசா அவங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஜிம்முனுக்கு இப்போ தான் மூச்சே வருது. தென் உள்ளே வந்து நடந்து போகிறாரு. அப்போ மனசா சொல்கிறாங்க, அவன் வருவான்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவங்க வந்து கதவை வந்து இந்த பக்கம் திரும்பி தான் உட்காந்துருந்துருப்பாங்க, கதவை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஜிம்மின் இருந்தது தெரில. ஆனால் நம்ம ஏக்கு தெரியுது. அப்படியா, திரும்பி பாரு அப்படின்ச்சாங்க. என்ன அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்தா ஜிம்மின். இங்கே இவங்களுக்கு ஷாக்கு, என்ன வந்துட்டான் அப்படின்ற மாதிரி. தென் எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க எல்லாரும். தென் நம்ம கேவும் நம்ம ஏவும் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மனசா கையில் இருந்ததே பிடிங்கிட்டு போயிடுறாங்க. நம்ம இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்களா. நம்ம ஜிம்மின் வந்து பொறுமையாக முன்னாடி வந்து நடந்து போகிறாரு. நம்ம மனசை வந்து அங்கனுக்குள்ளே நிற்கிறாங்க. நம்ம ஜிம்மினுக்கு செம்ம கோவம் வருது. வந்தவர் பலார்னு ஒன்று விடுறாரு. மானசா, என்ன எதுக்கு அடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன இலவுடியுது, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பண்ண, உனக்கு என்ன, நீ எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நான் வராமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வர்றா என்ன அக்கறை வந்து குப்புறப்பாய்தா, இவ்வளோ வருஷம் எந்த கேரும் இல்லாமல் எந்த லவ்வும் இல்லாமல் தானே இருந்தேன், இப்போ என்ன அப்படின்றாங்க. எனக்கு கேர் இருக்கா இல்லையா இந்த மயிரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீ இப்படி பண்ணியா? இருக்கலாம் மேபி அப்படின்றாங்க. உனக்கு இப்போ ஆன்சர் தெரியணும். ஆமாம் தெரியணும். எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்கு வந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்முன்னு சொல்லிட்டு நம்ம மானசாவோட சீக்கை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி தள்ளி போகிறாரு. பார்த்தா நம்ம மானசாவை செவத்தில் வந்து பின் பண்ணியிருக்காரு. தெரிஞ்சுக்குவ இப்போது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அப்படியே பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டு பிளாக் பண்ணுறாரு. நம்ம மானசா அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களும் திஸ் பேக்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் லவபிள் ஹஸ்பண்ட் இல்லையா, அதனால் இங்கே
எல்லாரும் வாசல்கிட்ட இருந்து ஏ சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கத்திச்சிருக்காங்க. ஓகே எல்லாருமே இந்த இது வந்து நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இங்கே கம்ப்ளீட் பண்ணலாம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். தேங்க்யூ, பாய். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் வச்சுருந்துருப்போன்னா நீங்களும் ஜிம்மில் வந்து கிஸ் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதோட விட்டமா சரி நெக்ஸ்ட்டு நான் அதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது காரில் நம்ம ஜிமின் மானசா 2 பேரும் தான் இருக்காங்க நம்ம ஜிம்மினோட காரில். யாருமே எதுவுமே பேசலை, அமைதியாக தான் வந்து இருக்காங்க. அப்போது நம்ம ஜிமின் இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாத மானசா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம மானசா அவங்கள பார்த்துட்டு உனக்கு என்னை பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன், அப்புறம் ஏன் பயமாக இருக்குன்ற? இதுக்கான பதிலை நான் அங்கேயே சொல்லிட்டேன். எனக்கு உன்னை எப்போ பிடிச்சிச்சு, எப்படி பிடிச்சிச்சின்னு தெரில, ஆனால் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது. ஃபோனில் வாய்ஸை கேட்டு அடுத்த செகண்ட் செத்துட்டேன் தெரியுமா? இனிமேல் இந்த மாதிரிலாம் விளாடாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நம்ம மனசை வந்து பார்த்துட்டே இருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரி. தென் நம்ம ஜிமின் மனசா சாரி. எதுக்கு? இல்லை இத்தனை நாள் உன் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் விளாண்டதுக்கு ரியலி சாரி. எனக்கு டக்குன்னு ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாது மனசா, அதனால தான் நான் உன்னை விலக்கி வச்சேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதான் ஆசை. அதனால தான் உன்னை அரேஞ்ச் மேரேஜ் பண்ண உடனே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. அதனால தான் உன்னை நான் தள்ளி வச்சேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்றது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். நான் மனசை எதுவுமே சொல்லலை. நம்ம ஜிமினை பார்த்துட்டே தான் இருக்காங்க. நம்ம ஜிமின் சாரி சாரி ஃபார் எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணில் டியர்ஸோடு வந்து கேட்குறாரு. இட்ஸ் ஃபைன், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மானசாவும் நம்ம ஜிமினோட கையை வந்து பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஜிம்முன்னு நம்ம மானசோட கையை பிடிச்சி அவர் ஹார்ட்டுக்கிட்ட வந்து வச்சுக்கிறாரு. நம்ம மானசாவுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. அண்ட் தென் ரொம்ப ஹாப்பியாக வேறு இருக்குது. ஏன்னா இதுக்காக தானே இவ்வளோ தான் இருந்திருப்பாங்க, எவ்வளோ நாள் இதுக்காக ஏங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ஹாப்பியில் டியர்ஸே வந்து வருது. அவங்க அப்படியே ஜன்னல் வழியாக திரும்பி வேடிக்கைலாம் பார்த்துட்டு வீட்டுக்கும் வந்து வர்றாங்க. வீட்டில் ஆல்ரெடி நம்ம கேர்ள்ஸ் நடந்தது எல்லாத்தையும் மாமின்டாட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ஆரத்தி தட்டோட வாசல்லே நிற்கிறாங்க. என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறீங்க? என்னோடய மகனுக்கும் என் மருமகளுக்கும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரத்தி சுற்றுறாங்க. நாங்கள் என்ன இப்போயா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து கேட்குறாரு. நீ கல்யாணம் பண்ணிட்டு வரல, ஆனால் காதலிச்சுட்டு வந்திருக்கேல, ஃபஸ்ட் டைம் நீ பண்ணிச்சல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சுற்றிட்டுலாம் வந்து போகிறாங்க. நம்ம மானசாக்கு ஒரே ப்ளஷிங் தான். நம்ம ஏன் அவங்கக்கிட்ட வந்துட்டு அப்புறம் மேடம் ப்ளஷிங்லாம் அப்புறம் இருக்கட்டும், எப்போ இருந்து இதெல்லாம் நடந்துச்சான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எது அப்படின்ற மாதிரி மானசாவுமே கேட்குறாங்க. நடிக்காத, 2 பேரும் எப்படி பேசிட்டு தான் வந்து வந்திருப்பீங்க, நமக்குள்ளே என்ன மனசா சொல்லு மாமாவுக்கு எப்போ இருந்து ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிச்சான் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஜஸ்ட் நவ் அப்படின்ற மாதிரி வந்து மானசா சொல்கிறாங்க. வாட் ஜஸ்ட் நவ்? எஸ் ஜஸ்ட் நவ் ஹீ ரியலைஸ் தட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிம்னை கலாச்சி விட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம ஜிம்னும் சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்து போகிறாரு. நம்ம மானசாவும் வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. நம்ம மானசா வந்து அவங்க ரூமுக்கு, 2 பேர் தனித்தனி ரூம் தானே இருப்பாங்க, அவங்க ரூமுக்கு வந்து போகலான்னு போகிறாங்க. நம்ம ஜிம்னு அவங்க கையை பிடிச்சிட்டு எங்கே போகிற அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. என் ரூமுக்கு? ஓ ரூமா? நான் இருக்கிற ரூம் தான் நீ ஓ ரூம், அங்கே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. இது வரையா அப்படின்ற மாதிரி. நம்ம மானசாக்கு இப்போ தான் டியர்ஸே வந்து வருது. என்ன பார்க்குற? உண்மை தான் சொல்கிறேன், நீ போ, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன், போய் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மானசாவும் அப்படியே ப்ளஷ் பண்ணிக்கிட்டே ஜிம்மின் ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. தென் சுற்றி முற்றி பார்க்குறாங்க நம்ம ஜிம்மின் ரூமை. ஏன்னா இதுவரையும் உள்ளே வந்தால் ஜிம்மின் கோவப்பட்டுப்பார், கத்திருப்பார். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்குமா.
அதனால் வந்து நம்ம மனசா வந்து இப்போ தான் ரூமை முழுசாகவே பார்க்குறாங்களா, பார்த்துட்டே இருக்காங்க. ஃப்ரெஷ் ஆகலை இன்னும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஜிமின் பின்னாடி வந்து கேட்குறாரு. ஆ ஆ போகணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்து மனசாவோட டியர்ஸை வந்து தொடச்சி விட்டு, இனிமே இங்கேயே நீ இருக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நம்ம மானசா வந்து நம்ம ஜிமினை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட ஷோல்டர்லேயே வந்து அலறாங்க. ப்ளீஸ் அழாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நம்ம மானசாவும் நம்ம ஜிமின் அப்படியே ஹக் பண்ண மாதிரியே பார்த்துட்டு, நான் எதுவும் கனவு காஞ்சேன்னா என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நம்ம ஜிமின் சிரிச்சுக்கிட்டே மானசா லிப்ஸில் வந்து பெக் பண்ணுறாரு. நம்ம மனசை ஷாக்காக பார்க்குறாங்க. பெக்குக்கே ஷாக் ஆகிற, அங்கே ஃப்ரெஞ்சு கிஸே அடித்தோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு நம்ம ஜிமின். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை தள்ளி விட்டு நம்ம மானசா ரெஸ்ட் ரூம்குள்ளே வந்து ஓடிடுறாங்க. இங்கே நம்ம தலைவீச காமிச்சா, ஏண்டி உனக்கு தான் கேட்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு டீ வந்து கேட்குறாங்க. லைட்டாக ஏதோ சிரிக்கிற சவுண்ட் மட்டும் கேட்குதுடி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவங்க கதவு கிட்ட காதை வச்சு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஜிமின் வந்து கதவை திறப்பாரா, ஓயோயோ அப்படின்னு சும்மா 2 பேர் விழுக போவாங்க. நம்ம ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. அது மாமா கதவுல ஏதோ கொசு இருந்துச்சு, அதான் பற்றி உள்ளான்னு வந்தோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து நம்ம டீ வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதை நான் நம்பணுமா என்ன அப்படின்னு சும்மா ஜிமின் கேட்குறாரு. நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம்ப்பா, நாங்கள் எதுவும் தலையிட மாட்டோம் உங்கள் முடிவில் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இவங்க 2 பேர் இந்த பக்கமாக போயிடுறாங்க. நம்ம கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்லாம் இதை பார்த்து சிரிச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஜிமின் அப்படியே அங்கே இருக்க மானசா ரூமுக்குள்ளே வந்து போகிறாரு. என்ன குழந்தனாரே, என்ன அந்த பக்கமாக போகிறீங்க, புதுசாக இருக்கே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து நம்ம ஜேவப்படால் வந்து கேட்பாங்க. அது நீ அவள் ட்ரெஸ்ஸு திங்ஸு அதெல்லாம் அப்புறம் பேக் பண்ணிக்கலாம், இப்போலாம் ஒன்றும் தேவையில்ல, மணி என்னாச்சு பாருங்கள், போய் தூங்குங்க, காலையில் பேக் பண்ணி நாங்களே அங்கே வந்து வச்சிடுறோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஓகே அண்ணி, என்ன மறுபடியும் போகிறீங்க, அவள் போட்டுக்க ட்ரெஸ்ஸு, ஓ மாமா நான் இது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து வந்து சொல்கிறாங்க. என் தம்பிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, பார்த்த மாதிரியே இருக்கான் பாரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறார் நம்ம ஜிமின். ஏவன் அப்படின்னு சும்மா நம்ம ஏவும் திரும்புகிறாங்க. பார்த்தா ஜேகே, இத்தனை நாள் இருந்திருக்கேனே, ஒரு நாளாவது என்ன மாமான்னு கூப்பிட்றாளா, மாமா மாமான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்றாயா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜிமினும் மானசாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மானசாக்காக வெளியே பெட்டில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நம்ம மானசாவும் குளிச்சுட்டு டவலோடு தான் வந்து வர்றாங்க. நம்ம ஜிமினுக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவர் அப்படியே தலையை கீழே வந்து குனிஞ்சிக்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து ரூம்குள்ளே இருப்பாங்க, நம்ம மனசை வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் வெளியே போனார்ல, சவுண்டு கேட்டிருக்கோம். ஸோ வெளியே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அதனால தான் டவலில் வந்து வந்திருப்பாங்க. ஸோ கண்ணாடி முன்னாடி நின்று தலையை வந்து தோட்டிகிட்ருக்காங்க. நம்ம ஜிமின் பின்னாடி வந்து நின்றுட்டு, ட்ரெஸ் வேணுமா இல்லை நான் வேணுமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நம்ம மானசாக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. ஜிமின் நீ நீ வெளியே தானே இருந்த அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. இருந்தேன், அது அப்போது நான் உள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நம்ம மானசா கிட்ட வந்து போகிறாரு. நம்ம மானசா என்ன பண்ணுற, அங்கேயே நில்லு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. ஏன் எதுவும் ப்ளஷிங்காக இருக்கா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. ஜிமின் விளாடாத, அங்கேயே இரு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்து இப்போ மானசாவை அப்படியே செவத்துல லாக் பண்ணிட்டு டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காரு. ஜிமின் ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. இல்லை, இத்தனை நாள் பார்க்காம தள்ளி வச்சிட்டேன்ல, அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இன்றைக்கி பார்க்குறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நம்ம மானசாக்கு ஒரு மாதிரி ஷையாக ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் பதட்டமாகவும் இருக்குது. நம்ம ஜிம்மினை பார்த்துட்டு, ஜிம்மன் போதும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து அவங்க பாடியை வந்து கவர் பண்ணிக்கிறாங்க. டவலில் தான் இருக்காங்க, இருந்தாலும் கையை வச்சு கவர் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம்மன், நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லலையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. ட்ரெஸ் வேணுமா இல்லை நான் வேணுமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நம்ம மானசா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஜிம்மனோட ஐ கான்டாக்டில் வந்து இருக்காங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரில. நம்ம ஜிம்மனை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம்மனுக்கு புரிஞ்சிருச்சு என்ன ஆன்சர் அப்படின்றது, உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ வேறு என்ன, அன்னைக்கு நைட் அப்படியே பயங்கர லவ்வபுளாக தென் லவ்வோட மானசாவோட லைஃப்பும் ஜிம்னோட லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகுது. கப்புள் லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஸ்பெஷல் பார்ட் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பெஷல் பார்ட் கண்டென்ட்டே எனக்கு வரல, நான் சும்மா ஏதாவது போடணுமே கேட்டாங்களே அப்படின்றதுக்காக தான் வந்து போடுறேன். நல்லா இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது OT7FFல வந்து உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.